அவல் கொழக்கட்டை செய்யலாம். என்கிட்ட லேஸ் அவல் இருந்தது, அதில் கொழக்கட்டை செய்ய போகிறேன். அதை வந்து ஒரு வேணுங்கிற அளவு எடுத்துட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்றாதீங்க. தண்ணி ஊற்றினோடனே நல்லா மாவாயிடும். பிசைஞ்சிங்கன்னா மாவாயிடும். நல்லா பிசைஞ்சிட்டு ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வாணலி அடுப்பில் வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, கருவேப்பிலை, வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று போட்டு நல்லா வதக்கி இந்த மாவோடையே கொட்டி பிசைஞ்சிக்கோங்க. அது ஸ்கிப் ஆகிடுது நான் வதக்கிறது, அதனால் கோச்சிக்காதீங்க. அது வாயால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து அதை பிசைஞ்ச மாவை உருட்டி வைக்கணும். உருட்டும் போது கையில் ஒட்டுறதுனால எண்ணெயை கொஞ்சம் தடவிட்டு உருட்டி பால் மாதிரி உருட்டி அதை துணியை போட்டு, இட்லி கொப்பரையில் துணியை போட்டு அதில் வச்சுட்டு மேலே ஒரு துணியை போடுங்க. இல்லாட்டி என்ன ஆகும்னாக்கா தண்ணியெல்லாம் ஒழுகி இந்த கொழக்கட்டையெல்லாம் கொஞ்சம் இது மாதிரி ஆகிடும், மாவு மாதிரி ஆகிடும். அதனால் மேலே ஒரு துணியை போட்டு மூடி வைங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை இறக்கி வச்சுட்டு அடுப்பில் வாணலி வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு தாளித்து கொட்டணுங்க. இப்போ வந்து இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சூப்பரான டேஸ்ட்டோடு நல்லாயிருக்கும். இது கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம், இதில் ஒரு வெங்காயம், கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கினோன்னே மிளகாத்தூள் இது வரலும் போடலை. இந்த இதுக்கு வதக்கிறதுக்கு உப்பு தேவை கொஞ்சம். நம்ம வந்து மாவுக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கோம். அதனால் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா காரம் வேறு எதுவுமே கிடையாது. பச்சை மிளகா ஒன்றும் போடலை. அதனால் காரத்துக்கு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுட்டு இதுக்கு புளிப்புக்கு கொஞ்சம் தன்மை இருந்தால் தான் நல்லா கொழக்கட்டை டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் என்ன பண்ணணுன்னா தக்காளி 2 போட்டு மிக்சியில் அரைச்சி ரெடியாக வச்சுக்கோங்க. அதை தூக்கி கொட்டி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த இது வந்து நல்லா வதங்கணும். இந்த தண்ணி பதமெல்லாம் போகணும். அதுக்கப்புறம் நல்லா எண்ணெய் பதம் வந்தோடனே ஒன்று ஒன்றா கொழக்கட்டையை எடுத்து போட்டு நல்லா இது பண்ணி விடுங்க, விரட்டி விடுங்க. விரட்டி விட்டோன்னா உடையெல்லாம் உடையாது, கொழக்கட்டை நல்லா இருக்கும். அப்புறம் கொத்தமல்லி மேலே தூவி சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட். எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.